ஒரே மையத்தில் ஒரே பாடத்தில் 167 பேர் சென்டம் எடுத்துள்ளதால் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாகியுள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், மேலும் விவரம். வணக்கம். சமீபத்தில் +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. இதில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அந்த ஒன்றியத்தில் மட்டும் பல மாணவர்கள், நூற்றுக்கணக்கான மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக வேதியியல் பாடம் என்பது எவ்வளவு கடினமான பாடம் என்பது இந்த சயின்ஸ் குரூப் படித்த அனைவருக்குமே தெரியும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் இது மூன்றும் தான் பொறியியலுக்கு மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கட் ஆஃப் மதிப்பெண்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடம். இதில் வேதியியல் தேர்விலே சென்டம் எடுப்பது என்பதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. மிக 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 கடினமாக படித்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரே சென்டரிலே தேர்வு எழுதியவர்கள் 167 பேரும், ஒரு ஒன்றியத்தில், அதாவது இந்த செஞ்சி ஒன்றியத்தில் பல்வேறு தேர்வு மையங்களில் தேர்வு எழுதியவர்கள் பல பேர் 100க்கு 100 மதிப்பெண்களும், 100க்கும் மேற்பட்டவர்கள் 99 மதிப்பெண்களும் எடுத்திருக்கிறார்கள். பல மாணவர்கள் 90 மதிப்பெண்களுக்கு மேல் அந்த ஒன்றியத்தில் எடுத்திருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியமானது என தேர்வுத்துறை அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், குழம்பி போயிருக்கிறார்கள். உடனடியாக விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டிருக்கிறது. எப்படி தமிழகத்தில் வேறு எந்த ஒன்றியத்திலும் இல்லாத வகையில் செஞ்சி ஒன்றியத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் வேதியியலிலே இவ்வளவு சிறப்பாக மதிப்பெண்கள் எடுக்க முடிந்தது என்று விசாரணை நடைபெற்று வருகின்றது. ஒரு பள்ளியிலே ஒரு மாணவர் 2 மாணவர் சென்டம் எடுப்பார். இதுதான் வரலாறு. இப்படியாகத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு ஒன்றியத்தில் ஒரு குறிப்பிட்ட பள்ளியில் 167 பேர் கெமிஸ்ட்ரியிலே 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது சாதாரண விஷயம் கிடையாது. இது மிக மிக அசாதாரணமான ஒரு விஷயம். முன்கூட்டியே வினாத்தால் வெளியாகி இருந்ததா என்ற ஒரு பலத்த சந்தேகம் எழுந்திருக்கின்றது. அதிகாரிகள் விசாரணை நடத்த உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த மாணவர்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தார்கள், அவர்களுடைய அரையாண்டு காலாண்டு மதிப்பெண்கள் என்னவாக இருந்தது, அவர்களுக்கு எப்படி இது போன்ற மதிப்பெண்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது, இது போன்ற விசாரணைகள் நடத்த இருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட மாணவர்களையும் நேரில் அழைத்து விசாரணை நடத்த அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன் இப்போது யார் யார் என்பது. அதாவது இந்த செஞ்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு பெண்கள் பள்ளியில் தேர்வு எழுதியவர்கள் மட்டும் 167 பேர் 100க்கு 100 வாங்கியிருக்கிறார்கள். இது தவிர அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 17 பேரும், செஞ்சியில் அங்க இருக்கக்கூடிய அல் ஹிலால் தேர்வு மையத்திலே 35 பேரும், அனந்தபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11 பேரும் வாங்கியிருக்கிறார்கள். இது தவிர அவலூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 14 பேரும், சத்தியமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7 பேரும் என மொத்தமாக 251 பேர் 251 வேதியியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள். நாம் மீண்டும் சொல்கிறோம், கெமிஸ்ட்ரி பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் என்பது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. படித்த நம் சயின்ஸ் குரூப் படித்த அனைவருக்குமே இது மிக நன்றாக தெரியும். 1 மதிப்பெண் 2 மதிப்பெண்கள் கூட தவறி போகுமே தவிர 100க்கு 100 எடுக்க வேண்டுமானால் எந்த அளவுக்கு பயிற்சி இருந்திருக்க வேண்டும். எப்படி இத்தனை பேரால் ஒரே குறிப்பிட்ட ஒன்றியத்தில் அருகருகே இருக்கக்கூடிய பள்ளிகளில் பெற முடிந்தது, இது மிக மிக அசாதாரணமாக இருக்கின்றது. இதிலே ஏதோ தில்லுமுள்ளு நடைபெற்றிருக்கிறது என அதிகாரிகளுக்கு சந்தேகம் எழுந்திருக்கின்றது. இது தவிர இந்த 100க்கு 100 மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 100க்கு 99 மதிப்பெண்களை எடுத்திருக்கிறார்கள். இந்த தேர்வு மையத்தில் ஒரு தனியார் பள்ளி 148 மாணவர்கள் தேர்வு எழுதியதாகவும், அந்த 148 பேர்ல 91 மாணவர்கள் வேதியியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள் என்றும் தெரிய வருகின்றது. இது போன்று அரசு பள்ளி, தனியார் பள்ளி என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் அந்த சுற்று வட்டாரத்தில் படித்த மாணவர்கள் மட்டும் 100க்கு 100 மதிப்பெண்களும் 99, 98 என்றும் மதிப்பெண்களை எடுத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக வேதியியல் பாடத்தில் மட்டும்தான் இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இவர்களுடைய படிக்கிற அந்த திறமையெல்லாம் அந்த ஒரு பாடத்தில் மட்டும் எப்படி வெளிப்பட்டது, ஒரே நேரத்தில் வெளிப்பட்டது என்று பல சந்தேகங்கள் எழுகின்றது. தற்போது அதிகாரிகள் விசாரணை தொடங்கி இருக்கிறார்கள். இதில் ஏதேனும் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதா, தில்லுமுள்ளு நடைபெற்றுள்ளதா, வினாத்தாள் ஏற்கனவே வெளியாகி இருக்கின்றதா, யார் இந்த வினாத்தாளை வெளியிட்டது உள்ளிட்ட பல கோணங்களில் விசாரணையை அதிகாரிகள் தொடங்கி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.